நிறைந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி விரதம். தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதில் முக்கியமான பொருள் என்ன குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர், தேன், பால் கூட தரலாம். பால், இளநீர், தேன் வாங்கி போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷன் பெருகும். அன்னைக்கு விரதமும் இருக்கணும், பால் பழம் சாப்பிட்டு அவரோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருளான இளநீர், தேன், பால் இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி தரலாம். வாங்கி தருது நம்மளுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷன் கிட்டும். இல்லை என்னால் கோயிலில் போக முடியல அப்படின்றவங்க வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு சிவப்பு நில மலர்களை, அதாவது மலரான செவ்வரளியை, செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 விளக்கை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பொருளை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தேனும் தினைமாவும் கலந்து படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் சர்க்கரை, அவுள், பொரி, கடலை ஆகியவற்றை கலந்து படைக்கலாம். அதாவது முடியாதவங்க என்னால் தேனும் தினையும் கூட என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை, அவுள், பொரி, கடலை இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி கூட முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் மனசார நைவேத்தியம் பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுப்பார் எங்கள் அண்ணன் முருகன். அதுவும் முடியாதவர்கள் 2 வாழைப்பழம் வெற்றிலை பாக்க வைத்து வழிபடலாம். எனக்கு இது எதுவுமே பண்ண முடியாதுன்னா வெற்றிலை பாக்கு பழம் வாங்கி நைவேத்தியம் பண்ணி வழிபடலாம். அதுக்கும் அவர் முருகப்பெருமான் இதுவாவார், செவி சாய்ப்பார். இது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம். முருகருக்கு நாவல் பழம் மிகவும் இஷ்டமான ஒரு பழமாகும். நாவல் பழம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பழம். அதனால நாவல் பழத்தை வச்சு நம்ம வழிபட்டுன்னு வரலாம். அப்படி நம்ம வழிபட்டுன்னு வந்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக பாக்கியம், அவரோட கடாட்சம் கிடைக்கும். பலன்கள் இதில் என்னென்ன பலன் கிடைக்குது? திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கிட்டும். அதே போல் பொருளாதாரத்தில் மேம்படுவோம். இப்போ இருக்க பொருளாதாரத்தில் இருக்க தேக்க நிலையெல்லாம் போயிட்டு அடுத்த லெவல் போயிடுவோம். ஒரு பொருளாதாரத்தில் நம்மளுக்கு பின்னடைவு இருக்கும், இல்லை ஒரு தேக்க நிலை இருக்கும். அந்த தேக்க நிலையெல்லாம் போய் நம்ம அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு நாள் இந்த சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. அதே போல் தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும், வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபம் பெருகும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு லாபம் சரி வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தேய்பிறை சஷ்டியில் நான் சொன்ன மாதிரி விரதம் நீங்கள் கடைபிடிச்சின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் டபுள் மடங்கு ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க இது செஞ்சுன்னுவாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு கூட போகலான்ற லெவலுக்கு இருக்குது. அவ்வளோ எளிமையான ஒரு இது. அதுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 15 ரூபா ஆகும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு 15 ரூபா செலவு பண்ண மாட்டோமா? செலவு பண்ணால் கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தேய்பிறை சஷ்டியில், கார்த்திகை மாதம் வர இந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த இது இருந்தால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிரிகள் விலகுவார்கள். அதாவது நம்மளுக்கு டைரெக்டாக மோதுறவனாக இருக்கலாம், இல்லை இன்டைரக்டாக பின்னாடி சூழ்ச்சி பண்ணினேன், அவன் அப்படி பார்த்துக்கோ. நேராக மோதுறவனை கூட நம்ம நேராக மோதிட்டு எதாவது பண்ணிடலாம். ஆனால் இந்த பின்னாடி முதுகில் குத்துறவனுங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 99% பேர் பின்னாடி முதுகில் குத்துறவன் தான். கூடவே இருந்துட்டுப்பான், அடுத்த வேணாம் அவன் அப்படி போட்டுருணும் ஒரு நாள் அப்படின்னுவானுங்க. அந்த மாதிரி மறைமுக எதிரிகளை தோல்லையே கை போட்டு முதல்ல குத்துறாம பாருங்க, அந்த மாதிரி மறைமுக எதிரிகளை விளக்குவார் இந்த தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும்.
உடல் அளவில் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், மனசளவுலையும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா வாழ்க்கை அப்படின்றப்போ உடம்பு புஷ்ஷுன்னு பஞ்சரான டியூப் மாதிரி ஆகிடும். என்னடா வாழ்க்கைன்னு நம்மளும் பஞ்சர் ஆகிடும். அதை இந்த விரதத்தில் இருக்கும்போது நம்ம அப்படியே ஒரு சார்ஜ் போட்டுற பல்பு மாதிரி, சார்ஜ் போட்டுற மொபைல் மாதிரி புஷ்ஷுன்னு அடி இதுவாகிடும். அந்த ஒரு விஷயம் இந்த இதில் மேம்படும் இந்த விரதத்தில். அதே போல் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை இருக்கிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரணும்னு நினச்சி நீங்கள் முடிவெடுத்து இந்த விரதத்தை இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். நம்பிக்கையுடன் வழிபடுறவர்களுக்கு மட்டுமே இந்த வந்து சொல்லிட்டாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறதுல 10 பைசா பலன் இல்லை. நீங்கள் இருக்கிறதுல 10 பைசா பலன் கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இருக்கிற விரதம் உங்களுக்காக இல்லை, நான் வீடியோ போட்டு எனக்காக. அப்போ அந்த பலன் எனக்கு உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அதனால பலன் வேணும்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. சரியா? இவன் சொன்னானே அப்படின்னு கடமைக்கு இருந்தீங்கன்னா இன்னும் பிரயோஜனம் இல்லை. திரும்பவும் சொல்கிற, நம்பிக்கையோட விரதம் இருந்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.